மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை. 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார். அதில் வருமான வரி குறித்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய வருமான வரிச் சட்டம் அமலுக்கு வரும் என்றும், விபத்து காப்பீட்டிற்கு வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் அறிவித்தார். வருமான வரி தாக்கல் செய்வதற்கான அவகாசம் நீட்டிக்கப்படும் என்று கூறிய நிர்மலா சீதாராமன், தனிநபர்கள் வருமான வரி தாக்கல் செய்ய ஜூலை 31ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்படும் என்றும், திருத்தப்பட்ட வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய மார்ச் 31ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரம்பு உச்சவரம்பில் மேலும் தளர்வுகள் அளிக்கப்படுமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், தனிநபர் வருமான வரி விகிதத்தில் எந்த மாற்றத்தையும் செய்யாமல் பட்ஜெட் தாக்கல் செய்தார். இதனால் வருமானத்திற்கு கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட தனிநபர் வரி விகிதத்தில் மாற்றமின்றி அதே விகிதத்தில் தொடர்கிறது. அதன்படி தனிநபர் வருமானத்திற்கு 4 லட்சம் ரூபாய் வரை வரி இல்லை. 4 லட்சம் ரூபாய் முதல் 8 லட்சம் ரூபாய் வரை 5%, 8 லட்சம் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை 10% என்ற வரி விதிப்பு முறை தொடர்கிறது. இதேபோல் 12 லட்சம் முதல் 16 லட்சம் ரூபாய் வரை 15%, 16 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை 20%, 20 லட்சம் முதல் 24 லட்சம் ரூபாய் வரை 25%, 24 லட்சத்திற்கு மேல் 30% வரி விதிப்பு தொடர்கிறது.